கொட்டுக்காளி அன்ஃபார்ச்சுனேட்லி தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் பலருமே இதெல்லாம் இது இப்படி ஒரு படத்தை எதுக்கு எடுக்கிறாங்க அப்படி இப்படி மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூலாம் பண்ணியிருந்தா கூட அவன் அதுக்கு பழக்கணும். பரவாயில்ல, அடுத்த படம் வரும், அடுத்தது இதே மாதிரி அடுத்தடுத்த படங்கள் வரும்போது பழகிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஒரு ஒரு வேர்ல்டு மூவிஸை, ஒரு இன்டர்நேஷனல் மூவிஸை அல்லது ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மூவிஸை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பே நமக்கெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம சென்னையில் இருக்கணும், எத்தனை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போய் எத்தனை படம் பார்த்தோம், அவ்வளோ டைம் நமக்கு இருக்குமான்னு தெரியல. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போய்ட்டு டெய்லி போய் உட்காந்துட்டு படம் பார்க்குறவங்க யாருன்னு சொல்லுங்கள். ஒன்று மீடியாவில் வேலை செய்கிற ஒரு பீப்புள், அவங்களுக்கு அது ஜாபாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு டாஸ்க்கு போய் படம் பார்த்து அதை பற்றி எழுதணும் பேசணும் அப்படிங்கிறதுனால அவங்க அது ஒரு ஜாபாகவே பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கிற பட்சத்தில். மற்றபடி நார்மலாக ஒரு ஜாப்ல இருக்கிற ஒருத்தங்க அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போய்ட்டு எல்லா படத்தையும் பார்க்கறதுக்கான நேரம் அவனுக்கு இருக்குதுன்னா கிடையாது. அதில் எப்போ அப்ளை பண்ணணும், எங்கே அந்த பாஸ் வாங்கணுங்கிறதே தெரியாது. அது ஒரு ஈஸி ஒரு கஸ்டமர் யூசர் ஃப்ரெண்ட்லி ஜோனே கிடையாது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா ஆர்வலர்கள், உலக சினிமா பார்க்கக்கூடிய பித்தர்கள் சித்தர்கள் கேங்கில் இருக்கக்கூடிய ஒரு மினிமம் கேட்டகரி, சில 100 பேர் அல்லது ஒரு 1000 பேர் 2000 பேர் தான் அதை பார்த்துட்டு வந்து பேசிட்டு இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, சூழல் அப்படின்னா நான் எப்போ பார்க்குறது வேர்ல்டு மூவிஸ் எல்லாம் சொல்லும்போது நீ பாரியா தேட்டரில் கூட பாருன்னு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது இருக்குல்ல, அப்படி ஒரு நல்ல முயற்சியாக தான் பார்க்குறேன்.